guys, welcome back to Chinnu Chinnu Soul YouTube channel. So இன்னைக்கு என்ன வீடியோன்றது அப்சல்யூட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம மெரினா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு நமக்காக செகண்ட் டைம், நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்திருக்குமா எனக்கு அதை பற்றி ஐடியா கிடையாது. ஸோ இப்போது செகண்ட் டைமாக நமக்கு வந்துட்டு ஏர் ஷோ பண்ணி காமிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம காலையிலே கிளம்பிட்டோம். காலையிலே நம்ம கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30. சாப்பிடலை. ஸோ வந்துட்டு வெளியில் நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு கிளம்பி போகிறோம். ஏன்னா வெயிலுக்கு முன்னாடியே இப்போ ஆக்சுவலி காலையில் வந்துட்டு வெயில் கிடையாது. நம்ம காலையில் கிளம்பும் போது வந்துட்டு நல்லா இருந்துச்சு கிளைமேட். இப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக போகும்னு நினச்சேன், பட் போகலை. இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம்னு எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்கிட்ட இருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக். எனக்கு எப்படி தான் நம்ம போய் பார்த்துட்டு திரும்ப வரப்போகிறோம் அப்படின்னு எனக்கு இங்கேவே பயம் எடுத்துக்கிச்சு. ஃபுல்லாக டிராஃபிக், வண்டி நகருது. காலையில் இவ்வளோ மக்கள், அதுவும் சண்டேக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வர்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் நம்மளால் வந்துட்டு வண்டியை வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் நம்ம வெளியிலே வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு தூரம் நம்ம நடக்கவே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே நடந்து தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மக்கள். ஆக்சுவலி தீவுத்திடல் எங்கே இருக்குது, மெரினா பீச் எங்கே இருக்குது, தீவுத்திடல்லேருந்தே பார்க்கிங் வண்டி நின்றுட்டுருக்கு. ஸோ அங்கேருந்தே மக்கள் வந்துட்டு வண்டியை விட்டுட்டு அங்கேருந்தே நடந்து வராங்க. மெட்ரோவில் வரவங்க, பஸ்ஸில் வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய தூரத்துக்கு நடந்து வராங்க. பஸ்ஸும் பார்த்திங்கன்னா நியூஸ்லேயே சொன்னாங்க இவ்வளோ பஸ் விட்டுருக்கோம் அப்படின்ட்டு. பட் மக்களுக்கு பத்தலை. ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நிற்கிறாங்க, பஸ் ஸ்டாண்ட்லேயும் நிற்கிறாங்க, மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் நிற்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே மக்கள் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா அம்மா நினைவிடத்துக்கிட்ட நின்னோம். ஆனால் அங்கேருந்து நமக்கு வந்துட்டு அங்கே ஷோ நடக்கிறது வந்துட்டு கொஞ்சம் தூரமாக தெரியுமோ அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு ஆர்ச்சிலேருந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு உள்ளே வந்துட்டோம். வந்தால் வீடியோ கூட எடுக்க முடியல, அவ்வளோ நெரிசல். மக்கள் வந்துட்டு இவ்வளோ காலையிலேயே கூட சீக்கிரம் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாமளும் இப்படியே அந்த ஃபஸ்ட் ஆக்சுவலி எங்கே டென்ட் போட்டிருக்காங்களோ மெயின் டென்ட் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்படின்னா எங்களால் போக முடியல. பட் இவ்வளோ நேரம் மகிழன் தூங்கிட்டு இருந்தான். அதனால் எங்களுக்கு நடந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு. அவன் பாட்டினே தூங்கிட்டு இருந்தான். இப்போ நாங்கள் உள்ள பீச்சுக்குள்ளே வந்ததுமே மகிழன் எழுந்துட்டான். அவனுக்கு வந்துட்டு இவ்வளோ க்ரௌடு பார்க்கவே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ஸோ அவனும் ஹாப்பியாக அப்படியே நாங்கள் வந்துட்டு பேசிக்கிட்டே உள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கோம். திடீர்னு நார்மலாக ஒரு ஏரோப்ளேன் போகிற சவுண்ட் கேட்டுச்சு. ஏன்னா டைம் பார்த்தா 11 o'clock ஆகிடுச்சு. பங்க்சுவாலிட்டி கரெக்டாக 11 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் ஏதோ சரி ஏரோப்ளேன் நார்மலாக போகுதுன்னு நினச்சிட்டு மேலே பார்த்தா ஒரு 4 பேர் ஏர் பலூன்லேருந்து அப்படியே ஸ்லோவாக அழகாக வந்தாங்க. பார்க்கவே நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். அப்படியே ஒரு 4 பேர் வந்துட்டு ஒருத்தவங்களாம் வந்துட்டு பொறுமையாக கீழே இறங்குனாங்க. நாங்கள் வந்துட்டு அங்கே மெயினாக அந்த டென்ட் போட்டு செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போகலை. ஏன்னா அங்கேருந்து நாங்கள் திரும்ப வண்டி எடுத்துகிட்டு போகிறது வந்துட்டு ரொம்ப தூரம் இருக்குன்ட்டு நாங்கள் இங்கேவே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கேவே நல்லாவே தெரிஞ்சுது, எந்த ஒரு தெரியல தூரமாக இருக்குது அப்படின்லாம் கிடையாது. எங்களுக்கு மேலேயே நல்லா அழகாக எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட் ஆஃப் அடுத்தது அதே மாதிரி ஒரு ஏரோப்ளேன் போச்சு. மேலேருந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு 4-5 பேர் குதிச்சாங்க ஏர் பலூனில். அது பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் டிசைன் பண்ண ஒரு ஏர் பலூன். அந்த ஏர் பலூனில் தான் குதிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 6-7 பேர் வந்தாங்க. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணி இறங்கினாங்க, 2 பேர் 3 பேர் அப்படி சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அழகாக ஸ்லோவாக வந்துட்டு கீழே இறங்கிட்டே இருந்தாங்க. இவங்களாம் இறங்கி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் 3 செட் ஆஃப் 4 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஹெலிகாப்டர் வந்துச்சு. ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப கீழே போகிறது. மகிழனுக்குலாம் வந்துட்டு அவன் எக்ஸைட் ஆகிறதான்னு சொல்ல முடியாது, எக்ஸைட்மெண்ட்க்கு உச்சக்கட்டத்தில் இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர்லாம் நம்ம சொல்லி அவன் வந்துட்டு, ஆனால் அந்த ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் மேலே ஒரு பயத்தோடு இருந்தான். ஸோ அது எனக்கு கொஞ்சமாகவே ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. அவனை சொல்லி பயமுறுத்திட்டோமோ அப்படின்றதுக்காக, மெயின் ரீசன் அதுக்காக தான் இந்த ஏர் ஷோக்கே வந்தது. அவனுக்கு அந்த பயத்துலேருந்து அவனை வந்துட்டு எப்படியாவது ரிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் நினச்ச மாதிரி அவனும் வந்துட்டு அதெல்லாம் பார்த்து அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு தெரியும் அந்த ஏர் பலூன் வந்துட்டு நம்ம நேஷ்னல் ஃப்ளாகோட டிசைனில் அந்த ஏர் பலூன் இருக்குது. அதுலேருந்து கீழே இறங்குறாங்க. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ஸ் அப்படி ஒருத்தவங்களாம் வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு மெரினா பீச்சுக்கு இன்றைக்கி நாங்கள் கொடையும்
சம் ட்ரிங்க்ஸு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுக்காமல் வந்திருந்தோம்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். மகிழனை சும்மா கீழே இறக்கி விட்டது தான் அவன் வந்துட்டு மணலில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு மகிழனை பார்க்குறதா இல்லை வந்துட்டு இங்கே ஏர்ஃபோர்ஸ் இந்த ஏர் ஷோவை பார்க்குறதான்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னால் ரெண்டுத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு 1 ஹவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஷோ வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹெலிகாப்டர் வந்துட்டு நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு கீழே அவ்வளோ அழகாக அப்படியே கெத்தாக கம்பீரமாக ஒரு ஸ்லோவாக வந்துட்டு அதை நம்மளுக்கு வந்துட்டு ஷோ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே போனவங்க திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி இது வந்துட்டு ஹெலிகாப்டர்லேயே வேறு ஒரு டிசைன், அதாவது அந்த நம்ம இராணுவப்படை அந்த டிசைனில் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே இராணுவத்துலேருந்து வர்றதுனால ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஸோ நேரில் போய் இதை ஃபீல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பிளேன் ஆக்சுவலி நான் இப்போவே சொல்லிக்கிறேன், எனக்கு வந்துட்டு இந்த பிளேன் நேம்லாம் தெரியாது. எனக்கு ரஃபேல் மட்டும்தான் தெரியும். அவங்கள பற்றி மட்டும்தான் நான் எனக்கு வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க ரஃபேல் சொல்லிட்டு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஏர்ஃபோர்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு மெயினான ஒரு ஏர்பிளேன்ஸ் தான். ஸோ இதுங்கெலாம் வந்துட்டு அப்படியே அது போகிறப்பயே வந்துட்டு மக்களுக்கு தெரியுது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தான் தெரியல, மக்களுக்கெல்லாம் தெரியுது அது என்ன பேர், அது எதுக்காக வருது, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஒரு பர்டிகுலரான ஏரோப்ளேன் இது வந்து ஜெட்டு. ஸோ இந்த மாதிரி போகும்போதெல்லாம் வந்துட்டு அவங்க பயங்கரமாக அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் வந்துட்டு எனக்கு இது ஒரு இன்வால்மெண்ட் வந்திருக்கு. ஏர்ஃபோர்ஸில் என்னென்ன ஏரோப்ளேன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதோட நேம் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெருசாக இருந்தார். அவருக்கு பின்னாடி வந்துட்டு அப்படியே 2 பாடி கார்டு மாதிரி 2 பேர் போயிட்டுருக்காங்க. இவர் போய் முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 பேர் வந்தாங்க காய்ஸ். அப்படியே படபடன்னு பட்டாசு மாதிரி வெளிச்சமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அழகாக வந்துட்டு அந்த ஜெட்லேருந்து வந்துட்டு நமக்கு அழகாக பட்டாசு மாதிரி ஒரு வெளிச்சம் வந்து அதுலேருந்து புகைலாம் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அப்படி 3 பேரும் அந்த ஒரு ஷோ பண்ணிவிட்டு 3 பேரும் 3 திசைக்காக வந்துட்டு அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வந்தாங்க. அவங்களும் வந்துட்டு அதே மாதிரி பண்ணிட்டு போனாங்க. இதே மாதிரி ஜெட்ஸ்லாம் வந்துட்டு ஒன்று ஒரு மாதிரி பண்ணாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கேரக்டர் என்ட்ரு ஆகுது. ஸோ இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் தான் ரஃபேல். ஸோ வந்துட்டு தலைவர் வந்துட்டு வேறு ரகம் அப்படின்ற மாதிரி தஞ்சாவூரில் இருந்துட்டு 1/2 ஹவரில் சென்னை வந்திருக்கார் இவர். ஸோ இவர் இப்படி போனாலே மக்கள் வந்துட்டு அது ரஃபேல்னு ஐடென்டிஃபை பண்ணி பயங்கரமாக என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவரும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக தலைகீழ நிற்கிறது, மேலே போயிட்டு கரகரன்னு இப்படியே சுற்றுறது, அப்புறம் வந்துட்டு அந்த புகை விடுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவருக்கு வந்துட்டு அழகாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அது எப்படி அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸில் இவ்வளோ இது பண்ணால் அது அந்த டிசைன்ஸ்க்கு வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கவே தெரியும் அந்த ஒரு பொசிஷன், அந்த ஒரு கரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த பர்டிகுலராக இந்த டைமுக்கு இந்த ஃப்ளாக் வரணும் அப்படின்றது அவங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ஷேப் 2 ஜெட் வந்துச்சு கைஸ். 2 ஜெட் அழகாக அப்படியே கீழேருந்து மேலே போயிட்டு அப்படியே கீழேருந்து வருமா, சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹார்ட் ஷேப் போட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த புகையை ஆஃப் பண்ணிவிட்டு 2 பக்கமும் போயிட்டு வந்து வில்லு விடுது. அது வச்சது தான் அப்படியே பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு நீ ஒரு ஆர்டிஸ்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அழகாக அந்த ஷேப் வந்துருந்துச்சு, ஹார்ட் ஷேப். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னலோட அந்த கலர்ஸ் ஆரஞ்ச், ஒயிட், க்ரீன் அந்த கலர்ஸில் வந்துட்டு புகை வந்துட்டு அந்த ஜெட்டில் அண்ட் ஏரோப்ளேன்ஸில் நிறைய இதில் வந்துட்டு பேக்கில் வச்சு அதுவும் ஒரு பயங்கரமாக அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் 3 பேர் வர்றதோ, அந்த பக்கம் 3 பேர் அதே ஃபோர்ஸில் வந்து அந்த ஒரு இன்ச்சு கேப்பில் வந்துட்டு அப்படியே 2 பேரும் கிராஸ் ஆகி போகிறது, 2 பேரும் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு அப்படியே கிட்ட வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப்
மினிட்ஸில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஷேக் ஆகி ஒரு இடம் விட்டு 2 பேரும் சைடாக போகிறது பார்க்குறதுக்கு வந்துட்டு எனக்கு என்னவோ பயமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறீங்க? நமக்குலாம் ஏரோப்ளேனில் போகணுன்னா ஃபஸ்ட்டு தாட் வர்றது என்னென்னா எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, பயம், நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ, யாராவது ஹைஜாக் பண்ணிவிடுவாங்களோ, இப்படி தான் எனக்குலாம் தோணும். உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் ஏதோ சைக்கிள் நம்ம ஓட்டும் போது அதில் விளையாடுவோம்ல, இப்படி சாஞ்சு இப்படி போய் அந்த மாதிரி விளையாண்டுட்ருக்காங்க வானத்துக்கு மேலே. எங்களுக்கெல்லாம் பக்குன்னு இருந்துச்சு. அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஸ்க்ராட்ச், ஒரு 2 ரெக்கைங்க இப்படி இளைஞ்சாலே போதும், வேலை முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்கிற மாதிரி இவங்களோட ப்ராக்டிஸ் இவங்கள வேறு லெவலில் கொண்டு போயிருக்கு. அல்டிமேட்டாக பண்ணாங்க, அட்டகாசமாக பண்ணாங்க. அவங்க பண்ணி முடித்து அந்த புகையே வந்துட்டு ஒரு ஷேப் கொடுக்குது. ஒவ்வொரு எனக்கு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அது வந்துட்டு இந்த புகை வந்துட்டு மேகங்களை பார்த்தா இந்த புகை வந்துட்டு ஏதோ ஒரு உருவத்தை காட்டுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி தான் எனக்கு ஒன்று பார்த்து நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு 4-5 பேர் அப்படியே மேலே போயிட்டு டக்குன்னு சல்லுன்னு கீழே இறங்கி இவங்க ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1 hour தான் கைஸ் அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு ஒரு 10 minutes 20 minutes கேப் விட்டு பண்ணாங்க. அடுத்த 1 hourலாம் அப்படியே சும்மா படபடன்னு இந்த பக்கம் பார்க்குறதா பின்னாடியிலேருந்து வராங்க, சைட்லேருந்து வந்தாங்க, திடீர்னு பார்த்தா கடலுக்குள்ளேருந்து வராங்க. இவங்க இது பேர் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க யாருன்னே தெரியல, பயங்கர ஸ்பீடு. இந்த கலர் அது ஆரஞ்ச் வித் ஒயிட் அந்த கலரில் வந்துட்டு இந்த பிளேன் இருந்துச்சு. வேறு லெவல் பண்ணாங்க. எனக்கு ரஃபேலுக்கு அப்புறம் இவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளேனை. ஸோ இதோட நேம் என்ன, இது என்ன ஒர்க் பண்ணது ஏர்ஃபோர்ஸில் அப்படின்றத வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்குது எல்லாமே லாஸ்ட் ஒரு 10 minutes பர்ஃபார்மன்ஸ். ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. ஸோ இந்த டைமுக்கு வந்துட்டு ஃபைனல் தான் ஐ திங்க் இதுன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு ஒரு ரவுண்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த புகையெல்லாம் விட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேன்ஸும் வந்துட்டு நம்ம நேஷ்னல் கலர் அந்த ஃப்ளாக் அந்த புகைலாம் வச்சு ஒரு எண்டிங் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு கைஸ். நான் வந்துட்டு இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இதை பார்த்துட்ருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக நம்மளும் இந்த மாதிரி ஆகணும்னு தோணும். ஸோ அப்படியே முடிச்சுட்டு நாங்களும் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது, சத்தியமாக முடியல, பயங்கர வெயில், உச்சி வெயில். பார்த்தா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க மக்கள் வந்துட்டு அப்படியே போய்கிட்டே தான் இருந்தாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு அந்த பொலிட்டீஷியன்ஸ் யாரோ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பிளாக் பண்ணி வச்சாங்க. ஒரு 1 hour கிட்ட நின்றுக்கிட்டே இருக்கும், முடியல. அதுக்கப்புறம் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா எல்லாருமே குழந்தைங்க வச்சுருக்கவங்களாம் ரொம்ப பாவம். ஸோ இது மட்டும்தான் எனக்கு வேர்ஸ்ட்டாக தோணுச்சு.
வந்தவங்களை விடுங்க, வராதவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். குழந்தைங்கள தூக்கிட்டு வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் இந்த மொமெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு திரும்ப கிடைக்குமா, திரும்ப இதை இங்கே நடத்துவாங்களா அப்படின்றது வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இது வந்துட்டு நான் ரெகுலராக இங்கே நடத்தணுன்ட்டு என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.